வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதியில் மேகக்குவியல் மீண்டும் தீவிரமடைந்திருப்பதால் காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தை நெருங்குவதாக பிரதீப் சாந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காற்றின் வேகம் மேலும் தீவிரமடைந்து மணிக்கு 83 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். பொதுவாக மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலே புயல் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்று பிரதீப் சாந்த் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இன்று மதியம் முதல் நாளை வரை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரிலிருந்து மரக்காணம் கடற்கரை வரை அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என பிரதீப் சாந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறையில் கடல் சீற்றத்தால் பல்வேறு மீனவ கிராமங்களில் கரை அரிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக வெள்ளக்கோயிலில் 10 அடி தூரம் கரை அரிப்பு ஏற்பட்டதால் 5 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. தரங்கம்பாடியில் துறைமுகம் அமைக்கப்பட்டதால் வெள்ளக்கோயில் கிராமத்தில் 100 அடி தூரம் கரை அரிப்பு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடற்கரைக்கு வரும் சாலையும் சேதமடைந்திருப்பதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 9 மாதங்களில் இணைய மோசடிகளில் சிக்கி இந்தியர்கள் 11,333 கோடியை இழந்துள்ளனர். எந்த வகையான மோசடிகளில் அதிகம் பேர் பணத்தை இழந்துள்ளனர்? இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இன்று செல்போன் வைத்திருக்கும் அனைவரின் உள்ளங்கைகளிலும் உலகம் உள்ளது. எந்த தகவலையும் நொடிப்பொழுதில் அளிக்கும் இணையத்திற்குள் அதே வேகத்தில் பணத்தை களவாடும் திருடர்களும் ஒளிந்திருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு 2020ஆம் ஆண்டு I4C, அதாவது இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் இந்த அமைப்பு சைபர் குற்றங்கள் குறித்து வெளியிட்டுள்ள ஆய்வுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. கடந்த 9 மாதங்களில் சைபர் குற்றங்கள் மூலம் இந்தியர்கள் 11,333 கோடியை இழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக பங்குச்சந்தை முறைகேட்டில் 4,636 கோடி ரூபாயை மக்கள் இழந்திருப்பதாகவும், இது தொடர்பாக 2,28,094 புகார்கள் வந்திருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து முதலீடு தொடர்பான மோசடிகளில் 3,216 கோடி ரூபாயை இந்தியர்கள் இழந்திருப்பதாகவும் 1,360 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அண்மையில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசிய டிஜிட்டல் கைது மோசடியிலும் 1,616 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ளதாக குறிப்பிட்டார். அதாவது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறி அவர்களை விடுவிக்க பணம் கோரி இணையம் மூலம் நடைபெறும் மோசடியே டிஜிட்டல் கைது என்பதாகும். இது தொடர்பாக 63,481 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவில் டிஜிட்டல் கைது என்ற முறையே இல்லை என்று பிரதமர் மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். ஒட்டுமொத்தமாக சைபர் குற்றங்கள் தொடர்பாக சுமார் 12 லட்சம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதில் 45 விழுக்காடு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியா, மியான்மரில் இருந்து அரங்கேறியதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 5,14,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 11,31,221 வழக்குகள் பதிவாகின. ஆனால் தற்போது கடந்த 9 மாதங்களில் மட்டுமே 12 லட்சம் சைபர் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட 4,05,000 வங்கிக் கணக்குகளை முடக்கி இருப்பதாக கூறிய மத்திய அரசு, தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து இயங்கிய 17,000 போலி வாட்ஸ்அப் கணக்குகளை முடக்கியதாகவும் தெரிவித்துள்ளது. அரசு எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டாலும் மக்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே சைபர் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதே நிதர்சனம்.